இந்த 4ஆம் அமர்வினை நம்முடைய நல்ல செயலரும் சுப்பிரமணிய அடிகளார் அவர்கள் வழிநடத்துவார்கள். அவர் கொஞ்சம் மென்டலாக இதாங்க அவர் உங்கள்கிட்ட பேசியிருந்தாரு சார். இப்போ நின்றுட்டு இருந்தார் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் அம்மாவோட கூட ஹிண்ட் பண்ணுது. அம்மா கொஞ்சம் ஐயா வந்து லிங்க் பண்ணி விட்டுருக்கேன். திருப்பி கேட்டு இருப்பார் ஏதாவது ஒரு கேள்வி. அதான் கொஞ்சம் திடீர்னு துணையும் வேதமின்றி ஜீவகாருண்ய வழி சேர்ந்து வாழ மனத்திருளை அகற்றி அறிவானந்தமென்னோட நாடே நினைத்திட முடியாத நிலைக்கு நம்மை அடைத்தானே நேரிலோர் நாள் அனைத்துலகம் அறிவாரை தமிழர் இன்னும் அறியாதை அணைந்து வாழ்வார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பெரியோர்களே, ஆன்மீக ஒருமைப்பாட்டுடைய மெய்யன்பர்களே, எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய தனிப்பெரும் கருணையினாலே அனைத்தும் ஈசன் கோயில்ங்கிறார். எல்லா உயிரும் ஆண்டவனுடைய சன்னிதானம். அசைந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் ஆண்டவனுடைய கோயில். சாதாரண இந்த ஒரு கோயில்ல எதையாவது ஒரு இடையூறு நாம் இந்த கோயிலுக்கு செய்வோமானா அதனால நரகத்துக்கு போகணும்னு நம்ம ஆகமங்கள் எல்லாம் சொல்லப்படுது. அது இப்ப நாம வந்து கடவுளுக்கு நாம வந்து என்னன்னா வாடகைக்கு கட்டி விட்டுருக்கிறோம். கோயிலுக்கு நாம கட்டுற வீடு பூரா கோயில் பூரா கடவுளுக்கு நாம கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறோம். என்ன வாடகை? அவர் ஏதாவது கொடுத்தா தானே, கொடுக்குறேன்னா தான் நம்ம கல்புரை யாத்திரை, இல்லைன்னா ஒன்றும் பண்றது இல்லையே. இப்ப நாம பிரார்த்தனை பண்றோம், சாமி எனக்கு அது நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணும், காடு வழியணும், வீடு நல்லா இருக்கணும், மனைவி மக்கள் எல்லா தாரபத்திரம் எல்லாம் சுகமா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு 10 ரூபாய்க்கு கல்புரை யாத்திரை வேண்டிக்கிறான். அப்ப 10 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு தான் கடவுள் நமக்கு ஏதோ பண்றாரு போடுறது. இப்ப கடவுளும் கூட லஞ்சம் வாங்குறாரு போடுறது. என்ன எவன் ஒரு ஆள் தான் லஞ்சம் வாங்காத ஆள் இருக்காங்க உலகத்துல, அப்புறம் எல்லாருமே லஞ்சம் வாங்குற ஆளா தான் இருக்காங்க. அதனால நாம வந்து கடவுளுக்கு வாடகைக்கு விட்டுருக்கிறோம். அந்த வாடகைக்கு விட்டுருக்கிற வீட்டையே ஏதாவது ஒரு இடையூறு பண்ணினா நாம் நரகத்துக்கு போகணும்னு ஆகமங்கள் சொல்லப்படுது. இந்த உயிர்கள் வந்து கடவுள் சம்மதத்தால் அவரே கட்டி கொண்ட வீடு. அதனால் எவ்வுயிரும் பராபரம் சன்னதியதாகும் இலக்கும் உயிர் உடல் அனைத்தும் ஈசன் கோயில் இவ்வுயிரும் எம்முயிர் போல் என்று எண்ணி இறங்காது கொண்டிருந்தும் இழிவினோரை. இந்த உயிர்களும் நம்ம உயிர் போல ஒரு உயிர் தானே நினைச்சு அதை விட்டுடாத, அதை வாழ்றதுக்கு விடாத கொண்டு அதை புசிக்கக்கூடிய இழிவினோரை வம்மிய தூதரும் தான் தண்டம் செய்து வள்ளி இரும்பை உருக்கி அவர் வாயில் வாழ்த்துங்கிறார். இந்த இறைச்சி திங்கிற ஆளுள்ள நெருப்பை இரும்பை காய்ச்சி வாயில ஊத்துவாங்க. இதை சாப்பிட்டுக்கிட்டே அதை சாப்பிடுறாங்க. அவ்வளவு பெரிய கொடுமை இருக்குது. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா அந்த உயிர்களை ஒருத்தன் தொடுவானா தொடமாட்டான். அதெல்லாம் வாழ விடணும். நம்ம உயிரில எப்படி நமக்கு இச்சை இருக்குதோ அது போல. அதனால பெரியவர்களே, இது நாங்க பேசுறதுக்கு வரல. எங்களை தலைமை என்னன்னா அறிவு ஒரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்று செறிவுடையால் செல்க வினைக்குன்னு வள்ளுவ பெருந்தகை சொல்ற. அதாவது இயற்கையான அறிவு, நிறைய நூல்களை நம்ம சாமி போல படித்து ஆய்வு பண்ண அறிவு, இது ரெண்டும் கூட ஒரு மனிதனால பண்ணிக்கொள்ள முடியும். ஆனா இந்த உருவம் கொஞ்சம் உயரமா ஆஜானுபாகவா இருக்கணும். அதுக்கு என்ன பண்றது? இப்ப இடையில ஏதாவது பண்ண முடியுமான்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஆஜானுபாகவா இருந்தாதான் இந்த கூட்டத்துல கொஞ்சம் சிறப்பா எடுக்கும். நாங்க அப்படி இல்லை. இதை கிராமங்கள்ல அப்படி கொஞ்சம் லேசா இருக்கிற ஆள். அதனால நம்ம பார்த்தாவே தெரியும். ஆகையினால நமது காலம் பூரா சன்மார்க்கத்தில் ஈடுபாடு உடையவர்களாக இருந்து வாசிக்க சாமிக்குன்னு அம்மையார் அவங்கெல்லாம் நம்மள்ட்ட ரொம்ப பழக்கம் உடையவர்கள். நம்ம ஊருக்கெல்லாம் நிறைய வந்திருக்காங்க. எல்லாம் கடலூர் கூட்டத்தில் பேசுவாங்க. சன்மார்க்கத்தை வளர்த்தவர்களுடைய இப்போ அறிவு செல்வம் அம்மையார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க இப்போது விஜயலட்சுமி அவர்கள் இப்பொழுது உங்களிடையே
பேசுவார்கள் என்று கூறி பேசுமாறு அழைக்கின்றேன். ஓம். பார்ப்போற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பார்ப்போற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் யோகா கல்வி மையமும் வடலூர் வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து நடத்தும் ஆசிய நாடுகள் தழுவிய அளவினதான இக்கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். வள்ளலார் நிறுவிய சன்மார்க்க சங்கத்தின் 150ஆம் ஆண்டு நிறைவில் நிகழும் இவ்விழா ஒரு வெற்றி விழாவாகும். வள்ளலார் நிறுவிய சன்மார்க்க சங்கத்தின் 150ஆம் ஆண்டு 150 ஆண்டுகள் கடந்துவிட்டன. நாம் என்ன சாதித்தோம், எந்த அளவிற்கு வள்ளலாரிடம் நெருக்கமாக உள்ளோம் என்று நாமே மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். 150ஆம் ஆண்டு நிறைவில் நிகழும் இவ்விழா ஓர் வெற்றி விழாவாகும். சன்மார்க்க சங்க நூற்றாண்டு விழாவை போல இப்பொழுது 150ஆம் ஆண்டு விழாவும் ஆங்காங்கே கொண்டாட பெறுகின்றன. முதல் 100 ஆண்டு கால வளர்ச்சி ஒரு காலகட்டம், ஃபர்ஸ்ட் 100 இயர்ஸ். முதல் 100 ஆண்டு கால வளர்ச்சி ஒரு காலகட்டம். அடுத்து 50 ஆண்டுகள் இரண்டாவது காலகட்டம். இந்த 2 காலகட்டங்களில் நிகழ்ந்த சன்மார்க்க வளர்ச்சி பணிகளை பற்றி இங்கு காண்போம். என்னுடைய தலைப்பு 150 ஆண்டு கால சன்மார்க்க வளர்ச்சி. இதனை 2 பிரிவுகள், 2 காலகட்டங்கள். முதல் 100 ஆண்டுகள், அடுத்து 50 ஆண்டு காலகட்டம். 18, 19ஆம் நூற்றாண்டுகளை இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமய மறுமலர்ச்சி காலம், சமய சீர்திருத்த காலம் என்று கூறுகின்றனர். ராஜா ராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகிய மூவரும் வட இந்தியாவில் தோன்றினர். நம் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தென்னிந்தியாவில், அதிலும் நம் தமிழகத்தில் அவதாரம் செய்தார். வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தென்னிந்தியாவில் நம் தமிழ்நாட்டில் தோன்றியதற்கு காரணம் இது ஞான பூமியாக, பண்டார பூமியாக கருதப்பட்டதே ஆகும். இந்நால்வரையும் சமய சீர்திருத்தத்திற்காக வந்த தேவதூதர் நால்வர் என்று சொல்கின்றார் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் என்றதொரு இந்து மத சீர்திருத்த அமைப்பை வட இந்தியாவில் நிறுவினார். தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தையும், ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதல் சீடரான தலை மாணாக்கரான விவேகானந்தரால் ராமகிருஷ்ண இயக்கமும் ஏற்பட்டது.
வள்ளலார் காலத்திலேயே இந்த பிரம்ம சமாஜமும் ஆரிய சமாஜமும் தமிழகத்திற்கு வந்துவிட்டன. ஆனால் வள்ளலார் காலத்திற்கு பின்னால்தான் ராமகிருஷ்ண இயக்கம் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டது. இந்த சமயத்தில் தான் வள்ளலார் தமிழகத்திற்கு சன்மார்க்க சங்கம் என்றதொரு புதிய அமைப்பினை உருவாக்கினார் தமிழ்நாட்டில். ஆனால் சங்கம் தமிழகத்திற்கு புதியதன்று. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்ற முப்பெரு சங்கங்கள் இருந்து முத்தமிழை வளர்த்தன. அவற்றை சங்ககாலம் என்றே தமிழறிஞர்கள் கூறுகின்றனர். அக்காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களாக கருதப்பட்டன. ஆனால் சமயத்திற்கு சங்கம் புதியது. அந்த காலத்தில் மடங்கள், ஆதீனங்கள், ஆசிரமங்கள் என்ற அளவிலேயே சமய அமைப்புகள் விளங்கின. ஆனால் வள்ளலார் தான் முதலில் தமிழ்நாட்டில், அதிலும் கருங்குழி, மேட்டுக்குப்பம், வடலூர் என்ற கிராம பகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் சன்மார்க்க சங்கம் என்று ஆன்மீகத்திற்கென்று ஒரு அமைப்பை நிறுவினார். முன்னால் தோன்றிய சங்கங்கள் எல்லாம் மொழி சங்கங்கள். தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், முச்சங்கங்கள் சொன்னேன் அல்லவா? அவையெல்லாம் மொழி சங்கங்கள், மொழிக்காக பாடுபட்ட சங்கங்கள், தமிழை அரியணையில் அமரச் செய்து பாதுகாத்த சங்கங்கள். ஆனால் ஆன்மீகத்திற்காக வள்ளலார் தொடங்கிய சங்கமே இன்று வரை 150 ஆண்டுகள் நிறைவுற்ற இன்று வரை பாதுகாக்க பெற்று வளர்ச்சி பெற பெற்று மக்கள் அதை நோக்கி சென்று இறை இன்பம் என்றால் என்ன, வாழ்க்கை தத்துவம் என்றால் என்ன, நாம் ஏன் பிறந்தோம், நாம் எதற்கு இந்த பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டது என்ற பல வினாக்கள் எழுப்பப்பட்டு சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியங்களை அடையும் பொருட்டு உருவாக்கப்பட்டு இன்று வரை சிறப்பாக நடைபெற்று கொண்டு வந்துள்ளது. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே பகவான் புத்தர் நம் தமிழ்நாட்டில் அல்ல, வட இந்தியாவில் பகவான் புத்தர் பௌத்த சங்கத்தை நிறுவினார். புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி என்பது பௌத்த சமயத்தின் திரி சரணங்களாக கருதப்பட்டன. ஆனால் சன்மார்க்க சங்கத்திற்காகவே பிறந்தவர், அவதரித்தவர், இறைவனால் வருவிக்க உற்றவர் வள்ளலார். இதனை அவருடைய திருஅருட்பா பாடல்களே நமக்கு அகச்சான்றுகளாக அமைந்துள்ளன. தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும், சங்கம் சார் திருக்கோயில், யாரு நம்மெல்லாம் தான், சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும், துங்கமே பெரும் சச்சங்கம் நீடொழி. சங்கம்னா சும்மா சாப்பிட்டுட்டு தியானம் பண்றேன்னு ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு போறது கிடையாது. துங்கமே பெரும் சச்சங்கம், சச்சங்கம்னா சத்விசாரம் நடைபெறுகின்ற சங்கம். சச்சங்கம் நீடூழி துலங்கவும், சங்கத்தில் பாடி அதை தியானம் பண்ணி அந்த ஆராய்ச்சியில ஈடுபட்டுட்டு இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். சங்கத்தில் அங்கமே குளிர, அடியேன் அங்கமே குளிர நிந்தனை பாடி ஆடவும் இச்சைகான் என்றாய் என்று வள்ளலார் இறைவனிடம் வேண்டுகின்றார். இன்னும் ஒரு முறை அந்த பாடலை சொல்லிடுறேன். தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும், சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும், துங்கமே பெரும் சச்சங்கம் நீடூழி துலங்கவும், சங்கத்தில் அடியேன் அங்கமே குளிர நிந்தனை பாடி ஆடவும் இச்சைகான் என்றாய் என்றும், அகத்தே கருத்து புறத்து வெளித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைத்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திரதற்கு என்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்ற திருஅருட்பா பாடல்களால் அக்கருத்துக்களை அறிய முடிகின்றது. அதனால் வள்ளலார் அவதரித்தவர். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. அவர் அவரா சொல்லல, எல்லாரும் அவ கடவுளா உணர்த்தி நாம ஒரு சொல்லு சொன்னாலும் அது மகா மந்திரம் தான். அப்படிப்பட்ட திருஅருட்பாவை நாம் படித்து உய்ய வேண்டும். சன்மார்க்க சங்கத்தவர்களை தங்கமே அணையார் என்றும், சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள் என்றும், சன்மார்க்க சங்கத்தீர் என்றும் அழைக்கின்றார். மேலும் சன்மார்க்க சங்கத்தீர் அடிச்சிறியேன் உமது தாழ் வணங்கி சாற்றுகின்றேன் தயவினிடம் கேட்பீர் என்று கூறுகின்றார். யாருடைய தாளை யார் வணங்குவது? வள்ளலாரா நம் தாளை வணங்குவது? மேலும் அடிச்சிறியேன் என்கின்றார். ஏன்னா சன்மார்க்கம் சேரணும், உண்மையை உணரணும், மக்கள் எல்லாரும் சந்தோஷமா, மக்கள் இல்லை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். இதுதான் சன்மார்க்கத்தின் கொள்கை. அதற்காக அடிச்சிறியேன் நாயினும் சிறியேன் என்னென்னமோ சொல்றார். நம்மள மலத்திலே கொடுத்த சிறு புழு என கூறுகின்றேன். எவ்வளவு அடிமைப்படுத்தி சொல்லுகின்றார். அடிச்சிறி என்கிறார். எவ்வளவு எளிமை, எவ்வளவு கருணை, எவ்வளவு இரக்கம் பாருங்கள். இதனை வள்ளலாரை தவிர வேற யாராலும் இந்த மாதிரி அளவுக்கு பாட முடியாதுங்க. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திருஅருட்பா பாடல்களை படித்தா திருவாசகத்திலும் மிஞ்சி நிற்கின்றது என்பதே உண்மை. வள்ளலார் சங்கத்தை தொடங்கிய காலம் 1865ஆம் ஆண்டு.
தேதியும் மாதமும் தெரியவில்லை என்று பதிப்பாசிரியர் பாலகிருஷ்ணன் பிள்ளை அவர்களும் தவத்திரு ஊரன் அடிகளார் அவர்களும் தமது ஆராய்ச்சியில் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் ஆண்டை உறுதிப்படுத்திவிட்டனர். வள்ளலார் கருங்குழியை உறைவிடமாக கொண்டிருந்த காலத்தில் அங்குதான் முதலாக சங்கத்தை நிறுவினார் என்கிறார்கள். அதன் பின் 150 ஆண்டு காலத்தில் நகர சங்கம், மாவட்ட சங்கம், மாநில சங்கம், மத்திய சங்கம், தலைமை சங்கம், அகில உலக சன்மார்க்க சங்கம் என்றெல்லாம் ஊரெங்கும் நகரம் எங்கும் மாவட்டங்கள் தோறும் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் பல ஆயிரக்கணக்கில் சங்கங்கள் தோன்றிவிட்டன. என்று எங்கு காணினும் சன்மார்க்க சங்கங்கள், எங்கு நோக்கினும் சன்மார்க்க பணிகள். இந்த மாதிரி சன்மார்க்க தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்த அதே நேரத்தில் சங்க நூற்றாண்டு விழா 100 ஆண்டுகள் கழிந்து நூற்றாண்டு விழா 1965 நாடெங்கும் உலகமெங்கும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பெற்றது.